கங்கைகொண்ட சோழபுரத்திற்கு வருகை தந்துள்ள பாரத பிரதமர் மோடி அவர்கள் துர்கா லட்சுமி சிலைகளை பூஜித்துவிட்டு தற்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்காட்சிகளை புகைப்பட கண்காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கு உள்ளவர்களிடம் கோவிலின் புராதன சிறப்புகளை குறித்தும் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளைத்தான் தற்பொழுது நாம் பார்க்க முடிகிறது. வரலாற்று சிறப்புமிக்க ராஜேந்திர சோழனின் அந்த வரலாற்று பதிவுகளை புகைப்பட கண்காட்சிகளாக அங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த புகைப்பட கண்காட்சியை பாரத பிரதமர் மோடி அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த கோபுரத்தின் கட்டமைப்பு குறித்த விளக்கங்களையும் பிரதமர் மோடிக்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே அந்த புகைப்பட கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவில் சிலை மற்றும் புராதன சிலைகளை அங்கே காட்சிக்கு அங்கே வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்கிறார் இளவரசன். தற்பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்கள் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. கங்கைகொண்டபுரம் சோழீஸ்வரர் கோவிலிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் கோவில் வளாகத்தில் உள்ள புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளைத்தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கங்கைகொண்ட சோழபுரம் வந்தடைந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ சென்று முடித்த பிறகு அங்கே கோயிலுக்கு உள்ளே சென்று துர்கா லட்சுமி சிலைகளை பூஜித்துவிட்டு உள்ளே இறை வழிபாடு நடத்திய பிறகு அங்கே வளாகத்திற்குள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்பட கண்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். கோவிலின் சிறப்புகளை அங்கே விளக்கி கூறுவதையும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கேட்டுக்கொள்வதை நாம் காட்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. கங்கைகொண்ட சோழபுரத்தின் கோபுர மாதிரி வடிவமைப்பு உள்ளே அமைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான சிறப்புகளையும் பிரதமர் மோடிக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். புகைப்பட கண்காட்சியிலே தொல்லியல் துறையின் சார்பாக வைக்கப்பட்டுள்ள அந்த கல்வெட்டு குறித்த ஆதாரங்களும் அங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த புகைப்பட கண்காட்சியை பாரத பிரதமர் மோடி அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிரந்தம் என்னும் சொல்லக்கூடிய கல்வெட்டு முறையில் எழுதப்பட்ட எழுத்துக்களை தற்பொழுது தமிழாக்கம் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்பட கண்காட்சியை பாரத பிரதமர் மோடி அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடியின் வருகை நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது அங்கே கங்கைகொண்ட சோழபுரம் மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவை இவ்வளவு நாள் வெளி உலகிற்கு பெரிய அளவில் தெரியாமல் இருந்த ஒரு விஷயத்தை பிரதமர் மோடியின் வருகைக்கு பிறகு பேசுபொருளாக மாறும் என்கிற நம்பிக்கை அங்கே கூடியிருந்த மக்களிடையே தெரிந்ததை நாம் காண முடிகிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுகிறார் நமது செய்தியாளர் இளவரசன். கோயில் உள்ளே சென்ற பாரத பிரதமர் அவர்கள் புகைப்பட கண்காட்சியும் மற்றும் சில காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. அதாவது உலக அளவில் மாபெரும் படையெடுப்பிற்கு பல்வேறு நாடுகளை தன் காலடியில் கொண்டு வந்த ராஜேந்திர சோழனின் 1005வது பிறந்தநாள் விழா இன்று வெகு உற்சாகமாக கங்கைகொண்ட சோழபுரத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கங்கைகொண்ட சோழபுரத்தை கட்ட தொடங்கி 1000வது ஆண்டு விழா மற்றும் பல்வேறு ஆசிய கிழக்கு நாடுகளிலிருந்து கரையெடுத்து சென்று நிறைவு பெற்ற 1000வது ஆண்டு விழாவை ஆடி திருவாதிரை விழாவாக கொண்டாடப்பட்டு நிலையில கோயிலுக்கு வந்த பிரதமரால் இன்று உலக அளவில் கங்கைகொண்ட சோழபுரம் மீண்டும் ஒரு பேசும் பொருளாக காணப்பட்டுள்ளது. அதாவது கங்கைகொண்ட சோழபுரத்தில் உள்ள தற்போது கங்கைகொண்ட சோழபுரத்தில் இருந்து தமிழ்நாடால் ஆட்சி செய்த ராஜேந்திர சோழன் எந்தெந்த கோயிலுக்கு சென்று எந்தெந்த நாடுகளை வென்றான், எப்படி அவர் ஆட்சி புரிந்தான் என்பது பல்வேறு கல்வெட்டுகளில் கண்டறியப்பட்ட அகழ்வாரத்தை கண்டறியப்பட்ட பகுதி கோவிலில் உள்ள அருங்காட்சியகத்தில் இப்போது வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு அருங்காட்சியகத்தை தற்பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொன்றாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவதை கேட்டு அந்த கண்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதாவது கோவில் கங்கைகொண்ட சோழபுரத்தில் அமர்ந்தாலும் சோழர்களுடைய தன்னாரங்கள மாளிகை மேடுங்கிற பகுதியில்தான் ராஜேந்திர சோழனுடைய மிக பிரமாண்டமான அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனைக்கான தூண்கள் தற்பொழுது அகழ்வாராய்ச்சியில் கண்டறிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாளிகை மேடு பகுதியில் கிடைக்கப்பட்டது. ஏற்கனவே கூறியது ஆயுதக்களம் பகுதியில் பல்வேறு போர் தளவாடங்கள் செய்முறை கண்டுபிடிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளில் உள்ள வெளிநாடுகள், அதாவது கம்போடியா, மலேசியா, கடாராமண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு கல்வெட்டு படிமங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த காட்சிப்படுத்த மட்டும் இல்லாமல் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தில்
என்னென்ன நீர்வழி போக்குவரத்துக்கு செய்யப்பட்டுள்ளது, மக்களுக்கு செய்யப்பட்ட நன்மைகள் என்ன, அது மட்டுமல்லாமல் ராஜேந்திரனுடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட பல்வேறு கல்வெட்டு கடிமங்களும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை மோடி ஒவ்வொன்றாக பிரதமர் பார்வையிட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் அண்டர்கோட்ட சோழபுரம் வரை சென்று படையெடுத்த அந்த தடை சென்ற பகுதிகள் குறித்தும் அந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதையும் பார்த்து மட்டுமில்லாமல் அந்த காலத்திலேயே, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீனர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளுடன் வணிக தொடர்பு இருந்தது. அந்த வணிக தொடர்பு மூலம் சீனாவில் பயன்படுத்தப்பட்ட பல்வேறு நாணயங்கள் மற்றும் பல்வேறு அந்த பொருட்கள் இங்க பிறந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதனை பார்வையிடுகிறார். அது மட்டுமில்லாமல் பல்வேறு போர் தளவாடங்கள், போருக்கான முக்கியமான வேல் அம்புகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் காட்சி வைக்கப்பட்டுள்ளது. மாநிலமேடு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள சின்ன சின்ன அகல் விளக்குகள் மற்றும் உணவு அருந்துவதற்கான பீங்கான் பல்வேறு வகையான பொருட்கள் மாநிலமேடு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. அந்த பொருட்களையும் அந்த அருங்காட்சியகத்தில் பிரதமர் மோடி கண்காட்சியில் ஆர்வமுடன் கண்டுகளித்து வருகிறார். இந்த மோடி அவர்கள் இன்று கங்கைகொண்ட சோழபுரத்துக்கு வந்தது மட்டுமில்லாமல் அந்த கங்கைகொண்ட சோழபுரம் அருங்காட்சியில் உள்ள பல்வேறு அந்த கண்காட்சி வைக்கப்பட்ட பொருட்களை பாதுகாத்து வியப்படைந்துள்ளார். இந்த அளவுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு மன்னன் வெளிநாடுகள் மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதிகளில் சென்று அவன் ஆட்சி புரிந்ததை கண்டு அங்கு உள்ள தொழில்நுட்ப ஆய்வாளர்கள் அவரிடம் எடுத்துரைத்தனர். அந்த எடுத்துரைப்பதை கேட்ட பாரத பிரதமர் நீண்ட உற்சாகத்துடன் அந்த ஒவ்வொரு கண்காட்சி வைக்கப்பட்ட பொருளையும் ஆர்வமுடன் கண்டுபிடித்து அதை பற்றி விளக்கத்தையும் கேட்டுக் கொண்டு வருகிறார். இதற்கு பிறகுதான் கோயிலுக்கு சென்று அங்கே நடைபெறும் அபிஷேகம் நடத்திய கலந்து கொள்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல மற்றொருவரும் இளையராஜா தலைமையிலான சிம்பொனி இசையமைக்கும் இசைக்கலைஞர்கள் தயார் நிலையில் உள்ளனர். அங்கு அனுமதிக்கப்பட்ட பொதுமக்கள் உள்ளனர். அதோடு 10,000 மக்களாக இவரும் சிம்பொனி இசையை கேட்டு ரசிக்க உள்ளனர். அதற்கு பிறகு கோவிலுக்கு புறப்பட்டு செல்வதற்கு அந்த செல்வதற்கு தயாராக உள்ள நிலையில் சுமார் இன்னும் கோவிலுக்குள் நடத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளை பாரத பிரதமர் மோடி அவர்கள் ராஜேந்திர சோழனால் அற்புதமாக கட்டப்பட்ட சோழீஸ்வரர் கோவிலே உள்ளே நின்று இறைவனை வணங்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்க்க முடிகிறது. தற்பொழுது உள்ளே உள்ள இறை வழிபாட்டில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் கங்கை வரை போரிட்டு தன்னகமாக ஆக்கிய மன்னன் தான் ராஜேந்திர சோழன். அந்த மன்னர் கட்டிய எழுப்பிய கோவிலுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களின் வருகையே சிறப்பு என்றால் மற்றொரு சிறப்பும் இன்று நிகழ்ந்திருக்கிறது. என்னவென்றால் கங்கை நதி நீரை புனித நீராக கொண்டு கொடுத்து அங்கே அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு அங்கே தீபாராதனை காட்டிக் கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு கங்கை நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட நீர் பிரதமர் மோடி அவர்களால் கொடுக்கப்பட்டு அங்கே அபிஷேகம் செய்யப்பட்டு பிரதமர் மோடி அவர்களால் ஆராதனை செய்யக்கூடிய தீபாராதனை காட்டக்கூடிய அந்த நிகழ்வைத்தான் தற்பொழுது நாம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுகிறார் நமது செய்தியாளர் இளவரசன். இளவரசன், தற்பொழுது கோவில் உள்ளே பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார். உள்ளே கங்கை நதி கொண்டு வரப்பட்ட கங்கை நதி நீரை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வணங்கி கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பா சொன்னீர்கள். அதாவது ராஜராஜ சோழனுக்கு அடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்த ராஜேந்திர சோழனுடைய சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோவிலும் மிக பிரமாண்டமாகும். அதாவது தஞ்சாவூரில் கட்டப்பட்ட பெரிய கோவில் தனது தந்தை கட்டியிருந்தாலும் அதே போல ஒரு கோவிலை கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகரத்தில் கட்டினார். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோவில்ல உள்ள இருக்கிற சிவலிங்கத்தின் உயரம் மட்டும் பாத்தீங்கன்னா 13.5 அடி உயரம் கொண்டது. அது மட்டுமல்ல அந்த சிவலிங்கத்தின் சுற்றளவு 60 அடி சுற்றளவு கொண்டது. மிகப்பெரிய லிங்கமாக வடிவமைக்கப்பட்டது. அதாவது செதுக்கப்பட்ட ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட தமிழகத்தில் மிகப்பெரிய சிவலிங்கமான இந்த சிவலிங்கத்திற்கு தான் பிரதமர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த கங்கை நதி அபிஷேகம் செய்யப்பட்டு தற்போது அதற்கு பிறகு அந்த சிவலிங்கத்தின் முன்பு பாரத பிரதமர் மோடி தரிசனம் செய்து வருகிறார். அதற்கு கோவில் சிவாச்சாரியார்கள் மகா தீபாராதனை காமித்து நெற்றியில் வெற்றி திலகமிட்டு அவருக்கு தீபாராதனை காண்பிக்கின்றார். பிரதமர் மோடி மிக ஆர்வமுடன் சிவலிங்கத்தை அந்த சோழீஸ்வரரை தரிசனம் செய்து மிகப்பெரிய அந்த சிவலிங்கத்தை கண்டு ஆச்சரியத்துடன் தரிசனம் செய்து ராஜேந்திர சோழனுடைய கட்டப்பட்ட அந்த சிவலிங்கத்தை வணங்கி தற்போது மகா தீபாராதனையை பெற்று ஆட்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில அந்த கோவிலில் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் அடுத்து சென்று பார்வையிட உள்ளதாக கூறப்படுகிறது.
அதாவது இந்த 60 அடி சுற்றுலா கொண்ட அந்த மிகப்பெரிய லிங்கத்தை ஒரே கல்லால் எப்படி செதுக்கப்பட்டது என்பதை மிக பிரம்மாண்டமான ஆச்சரியத்துடன் அந்த சிவலிங்கத்தை வழிபாடு செய்து வரும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தற்பொழுது அந்த மகா தீபாராதனைக்கு பிறகு அந்த தஞ்சையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் வந்து சிவலிங்கத்திற்கு ஏற்கனவே அபிஷேகம் செய்யப்பட்டதுக்கு பிறகு தற்பொழுது மிக பிரம்மாண்டமான மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அந்த காட்சியை தான் தரிசனம் செய்து திருநீரிட்டு சிவாச்சாரியார்கள் வந்து பாரத பிரதமருக்கு பல்வேறு பூ உள்ளிட்ட பூஜை பொருட்கள் அடங்கிய பொருட்களை வந்து பாரத பிரதமருக்கு வழங்குகிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியை வந்து சிவலிங்கத்தினுடைய பிரம்மாண்ட காட்சியை கண்டு பிரமிப்புடன் மெய்சிலிர்ப்புடன் பாரத பிரதமர் வந்து அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு வரும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அதோடு மட்டுமல்லாமல் அந்த கோவில் பகுதியில் உள்ள வெளிப்பட்டு மாநிலங்களில் உள்ள அர்த்தநாதர், நடராசர் மற்றும் சிவனின் திருவுருவங்களில் உள்ள பிரம்மன், துர்க்கை, திருமால், சரஸ்வதி என 50 மீட்டர் சிற்ப சிலைகள் உள்ள அதையும் பார்க்க வருகிறார். அது மட்டுமல்லாமல் சிவன் பெருமான் வந்து ஒருவருக்கு வந்து சிவன் மாலை அணிவிப்பது போல் ஒரு சிலை உள்ளது. அந்த சிலையும் பார்க்க உள்ளார். அதாவது சிவபெருமானே மாலை அணிவிப்பது யாருக்கு என்றால் ராஜேந்திர சோழனுக்கு மாலை அணிவிப்பது போல ஒரு சிற்பக்கலை வந்து அந்த கோயிலின் ஒரு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அதனையும் பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது மகா தீபாராதனைக்கு பிறகு அந்த பாரத பிரதமருடன் தமிழக ஆளுநர் ரவி வந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர் முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் வருகின்றனர். குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளதால் தற்போது பாரத பிரதமர் அந்த மகா தீபாவளிக்கு உள்புறம் உள்ள பல்வேறு கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையை வந்து பார்வையிட உள்ளதாக கூறப்படுகிறது. சொன்னது